ஐந்து கரத்தினை ஆனை மகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த வாரத்தில் நம்ம ராசியோடைய பலத்தை எவ்வாறு அதிகப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு வாரத்தையும் நம்ம கடக்கிறோம், வாரம் கடக்குது. ஆனால் ஏதாவது நம்ம ராசிக்கு நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஒரு பலம் கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் குறைவு தான். இனிமேல் என்ன பண்ண போகிறோம், வாரம் நம்மளுடைய எண்ணத்தை பலப்படுத்தணும். அதுதான் நம்மளுடைய வைராக்கியம். செய்யலாங்களா? முதல்ல என்னுடைய சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்னன்னா, இப்போ ஒரு பதிவு ஒன்று தினசரி மாலை 4 மணிக்கு நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டு இருக்கு. அதாவது 5 தீர்மானங்கள் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பதிவு வந்துட்டு இருக்கு. அதில் எனக்காக நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லிக்கிறீங்க. இது வரைக்கும் மேஷம் முதல் கன்னி வரைக்கும் வந்திருக்கு. எல்லாருமே அதில் கமெண்ட்ல சொல்லிக்கிறது, உங்கள் குரலுக்கு என்னாச்சு, இது உங்கள் வாய்ஸ் இல்லையே, ஏதாவது உடல்நிலை சரியில்லையா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. உண்மையிலேயே உங்களுடைய அக்கறைக்கு நான் தலை வணங்குகிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேட்டுக்கிற அந்த விஷயம். நிச்சயமாக ஒரு சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அப்படி நடந்திருக்கு. இது வரக்கூடிய காலங்களில் தவிர்க்கப்பட்டுடும், அது சரி செய்யப்பட்டுடும். நீங்கள் எனக்காக அக்கறையாக கேட்ட அத்தனை சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கும் நான் திடமாக இருக்கிறேன். குரலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கேட்ட அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப, எனக்காக இப்படி கேட்குறீங்களே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாழ்த்துக்கள். உங்களுடைய அக்கறையும் அன்பும் தொடரட்டும். நல்லதே நடக்கும். இந்த வாரம் எப்படி அப்படிங்கிற நிகழ்ச்சிக்குள்ள நம்ம உள்ள வந்துடலாம். ஜனவரி மாதம் 13ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வரை, குரோதி வருஷம் மார்கழி மாதம் 29 தேதி முதல் தை மாதம் 6ஆம் தேதி வரை இந்த நாட்கள் எந்தெந்த ராசிக்கு மிக சிறப்பு, எந்தெந்த ராசி கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தியும், இதையெல்லாம் விடுங்க, 12 ராசிக்காரர்களுடைய மனம் எவ்வளவு தூரம் திடமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வாரத்துல ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா வாரத்தோடைய ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா முடிகிற வரைக்கும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக தான் போக போகுது எல்லாருக்குமே. ஏன்னா வாரத்தோடைய ஆரம்பமே போகி பண்டிகையில் ஆரம்பிக்குது. திங்கட்கிழமை எல்லாருக்கும் போகி, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, திங்கட்கிழமை போகி, அதுக்கு அடுத்தது பாருங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பொங்கல், புதன்கிழமை மாட்டு பொங்கல், வியாழக்கிழமை கன்னி பொங்கல், வெள்ளிக்கிழமை அரசாங்கமே விடுமுறை கொடுக்குது. அப்புறம் சனிக்கிழமை ஞாயிறு உங்களுக்கு தொடர்ந்து இப்படி விடுமுறை வாரமாக இந்த வாரம் அமைக்குது. அப்போ சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் இல்லை? இல்லை, இந்த காலகட்டத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் கவனமாக இருக்கணும்? சந்தோஷம் ஒரு பக்கம், இந்த சந்தோஷத்தை நாம நீட்டிக்கிறதும் நிலை பெறுவதும் நம்மளுடைய மனசுல தான் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்? நிறைய உறவுகளை சந்திக்க போறோம், நண்பர்களை சந்திக்க போறோம், ஊர் பயணங்கள் சுத்த போறோம். இப்ப நம்ம மனசு நம்மகிட்டே இருக்காது, அப்படி பயங்கரமா பட்டர்ஃப்ளை மாதிரி பறந்துகிட்டு இருக்க போகுது. அதாவது நம்ம உடம்பு தான் வெளியூர் நாடெல்லாம் போறதுக்கு விசா வேணும், மனசு போறதுக்கு விசா எல்லாம் தேவையில்லைல்ல. அதனால அது கண்ணா பின்னான்னு உருமாற்றம்லாம் அடையும். இப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த வாரம். காரணம் 2 விஷயத்துல கவனமா இருக்கணும். முதல்ல வார்த்தைகள். நம்ம எல்லாருமே 12 ராசிக்காரர்களும் யாருக்கிட்ட என்ன பேசுறோங்கிறத முதல்ல ஞாபகம் வச்சுக்கிங்க. ஏன்னா நம்ம நிறைய உண்மை பேசுறதை விட நமக்காக சில தோதுவான வார்த்தைகளை பேச வேண்டிய கட்டாயம் வரும். எப்பயுமே இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் உங்க சேனல், நீங்க எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும்னு சொல்லித்தரது தான் நம்ம வேலை. வாரத்துல இப்ப நாம கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஏன்னா நம்ம நிறைய பேர் நண்பர்களை சந்திக்க போறோம், உறவினர்களை சந்திக்க போகும்போது இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரியே பேசுவோம். அது ஒரு காலகட்டத்தில் அதை நிறைவேற்ற முடியலனாலும் சிரமமா போயிடும். அதனால பார்த்து பேசுங்க. உறவுகளை சந்திக்கும் போது ரொம்ப கவனம். ஏன்னா உறவுக்காரவங்க என்னைக்குமே பாத்தீங்கன்னா நம்மளை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்ப இந்த வாரத்துல நண்பர்களையும் உறவுகளையும் சந்திக்கும் போது வார்த்தைகளில் கவனம் எல்லாருக்கும் தேவை. அதுக்கு அடுத்தது பண விஷயத்துல ரொம்ப தேவை.
நம்மளாம் அடுத்த வாரத்துக்கு நிறைய செலவுலாம் இருக்கு, நம்மளுடைய தொடர் செலவுகளே நிறைய இருக்கு. இந்த வாரத்துல எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு அடுத்த வாரத்துல யாரையும் கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிடக்கூடாது. தை மாதம் வேற பிறக்கும் போது நிறைய ஃபங்க்ஷன்லாம் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும், ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப என்னன்னா பண தேவைகள் ஏற்படும், வருமானம், பிசினஸ், இதுக்கெல்லாம் நமக்கு எல்லாமே இந்த உலகமே இந்த 7 நாள் எல்லாம் முடிய போகுதுன்னு நினைச்சிக்க கூடாது. அதனால பினான்சியல் பையை எடுக்கும் போதே ஒரு முடிவு பண்ணிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இந்த பதிவு பார்த்த பிறகு எவ்வளவு ரூபாய் இந்த வாரத்துல செலவு பண்ணணும் அப்படின்னு பிளான் போட்டுருங்க. கடன் வாங்குறதா இருந்தாலும் பார்த்து போடுங்க, நீங்க மட்டும் ஓவரா கடன் வாங்கிடாதீங்க. இதுதான் நான் என் சகோதர சகோதரிகளுக்கு சொல்லக்கூடியது. ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் நிறைந்த வாரத்தில் நம்ம மனசை ரொம்ப ஸ்டேபிளா வச்சுக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்புறமா அடுத்த வாரம் நம்ம சிரமப்படுவோம், நம்ம தானே சிரமப்பட போறோம் இல்லைங்களா? அதனால இதுல கவனமா இருங்க. எனிவே உங்களோட மகிழ்ச்சி நல்ல நிறைவா இருக்கட்டும், நிலைத்து இருக்கட்டும். அதுக்கு என்ன சாமி நான் பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. எல்லா உறவுகள்ட்டையும் பிளஸ்ஸிங் வாங்கிங்க, எல்லா உறவுகள்ட்டையும் மிக அன்பாக பழகுங்க. இது மாதிரி தருணங்கள் நமக்கு திரும்ப திரும்ப கிடைக்கணும்னு ஆண்டவன்ட்ட வேண்டுதல், இதெல்லாம் தான் செய்யணும். இதுதான் நமக்கு பெரிய பலம். இந்த நினைவுகள் ஒரு ஸ்வீட் மெமரிஸா இந்த 7 நாட்களை நாம் ஆக்க வேண்டியது கடமை. ஆக்கலாமா? வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். டிராவல்ல போகும்போது எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க. ஊருக்கெல்லாம் கிளம்பி போவீங்க, சென்னையில இருக்கிறவங்க, கோயம்புத்தூர் இருக்கிறவங்க எல்லாரும் வெளியூர்லாம் போகும்போது டிராவல்ல போகும்போது பார்த்து போங்க. ரொம்ப அன்டைம்ல டிராவல் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஒரு ரெக்வெஸ்டா, ஒரு அன்பா, நீங்க எப்படி என் மேல பரிவா இருக்கீங்களோ அதே பரிவோடு தான் இப்ப நான் இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறேன். இது ஜோதிடம் சார்ந்த பதிவாக இருந்தாலும் ஜோதிடம்ங்கிறது நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதி. அதனால உங்களோடு நான் இந்த பதிவை நான் உங்களுடைய பயனுக்காக பேசியிருக்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நம்ம அஸ்ட்ராலஜிக்குள்ள வரோம். இந்த வாரத்துல ஆரம்பம் திங்கட்கிழமை அன்னைக்கு ஜனவரி 13 ஆருத்ரா தரிசனம். எல்லாருமே நடராஜரை போய் தரிசனம் பண்ணுங்க. ஆருத்ரா தரிசனம் திங்கட்கிழமை உங்க ஊர்ல இருக்கிற சிவாலயத்தில் நடராஜர் இருப்பார். அவசியம் நடராஜரை இந்த வருஷத்துல, அதாவது பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனா வருது ஆருத்ரா தரிசனம். அதனால மாசம் முடிய போகுது, மார்கழி, தை பிறக்க போகுது, வழி பிறக்க போகுது. எல்லா ஆட்டத்தையும் ஆடக்கூடியவன் அந்த சிவபெருமான் தான். இது வரைக்கும் நம்மள அப்படி இப்படி ஆட்டிருக்கலாம், அப்பா பார்த்து கொஞ்சம் ஆடுப்பா இனிமேல் அப்படின்னு நம்ம நடராஜருடைய பாதத்துல நாம் இப்போ சரணம் அடையும். அதனால நடராஜர் தரிசனம் பண்ணுங்க, நம்ம வாழ்க்கையில் நல்ல ஆட்டங்கள் இனிமே நடக்கும். அடுத்தது 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி. ஒரு யாரோ ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க இந்த வாரத்தில் உள்ள இந்த முக்கியமான நிகழ்வுகள்லாம் சொல்லுங்கன்னு, அவங்களுக்காகவே இந்த பதிவு இப்போ நான் போடுறேன். சங்கடகர சதுர்த்தி வெள்ளிக்கிழமை. அன்றைய தினத்துல விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க, மிக விசேஷம். 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி, முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க. ஓகேவா? அப்புறம் ஏறத்தாழ செவ்வாய்க்கிழமைக்கு பொங்கலை நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. மாட்டு பொங்கல் புதன்கிழமைக்கு பசுமாடு, எங்கெல்லாம் கோமாதாவை பார்க்குறீங்களோ இந்த கோமாதாவுக்கு உங்களால் முடிஞ்ச வாழைப்பழம், உங்களால் முடிஞ்ச பொருட்களை கொடுங்க. வாழ்த்துக்கள். கன்னி பொங்கல் அன்னைக்கு எல்லாம் சந்தோஷமா உறவுகளை மேம்படுத்துவதற்கான அற்புதமான நாள் கன்னி பொங்கல். அதனால அன்னைக்கு எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, வாழ்த்துக்கள். இந்த வாரத்துல ரொம்ப கவனமா இருக்கிற நட்சத்திரம் யாருங்க? சந்திராஷ்டமம். யாருக்கு? அஷ்டமம். சந்திரன் அஷ்டமத்துல போற. யார் யாருக்கலாம்? அனுஷ நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்டம், சதயம். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்துல கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம். அதுல ஜனவரி 13 திங்கட்கிழமை அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் காலையில 11:23 வரை, பிறகு கேட்டை. ஜனவரி மாசம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில 11:24 வரை கேட்டைக்கு சந்திராஷ்டம் இருக்கு, பிறகு மூலம். ஜனவரி மாசம் 15ஆம் தேதி புதன்கிழமை மூல நட்சத்திரத்துக்கு காலை 11:50 வரைக்கும் சந்திராஷ்டமும், பிறகு பூராடம். ஜனவரி மாசம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் 12:54 வரை பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும், பிறகு உத்திராடம். ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2:24 பிற்பகல் உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் வரை,
பிறகு திருவோணம். ஜனவரி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:19 வரை திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், பிறகு அவிட்டம். ஜனவரி மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 6:37 வரை அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், பிறகு சதயம். ஆக இந்த நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமத்துல மிக கவனமா இருங்க. அடுத்தபடியா ராசி பலனுக்குள்ள போவோம். விவேகத்தை துணையாக கொண்டு வாழக்கூடிய மேஷராசிக்காரர்கள், இந்த விவேகம் இந்த வாரத்தில் நல்ல புது பலனை கொடுக்கும். எந்த உறவுகிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இங்கீதத்தையே உங்களை பார்த்து பல பேர் கத்துப்பாங்க. அப்பா இது மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டான டைம்ல எப்படிங்க இவங்கெல்லாம் இவ்வளவு அழகா பிளசன்ட் பண்றாங்க டைமை, இவங்களுடைய நோக்கம் நல்லா இருக்க, நேக்கு போக்கா நடந்துக்கிறாங்களே அப்படின்னு உங்களை பார்த்து பெருமைப்படுவாங்க. அது மாதிரி பல குழப்பங்களை இந்த வாரத்தில் எளிமையாக ஹேண்டில் பண்ண போறீங்க. அப்ப குழப்பம் வர்றது உறுதி தானே, ஆனா அதை ஹேண்டில் பண்ண போறீங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாரை எங்க கொண்டு வரணும், எங்க கொண்டு வரக்கூடாது, ஒரு சீன்ல ஒருத்தவங்களை எப்படி உயர்த்தி பேசணும், எப்படி கீழே அந்த இடத்துல இன்னொருத்தவங்களை பேசாம இருக்கிறது, இதை பத்தி எல்லாம் ஒரு பெரிய கிளாஸே நீங்க எடுக்கலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய வல்லமை கொண்டவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள். அப்ப இங்கிதமா நிறைய விஷயங்களை இந்த வாரத்துல ஹேண்டில் பண்ணி எல்லார் மனசுலையும் நீங்க இடம் பிடிக்க போறீங்க. ஒரு வியாபாரத்துல இருக்கீங்கன்னா உங்களுடைய லேபரை எப்படி அணைக்கணும், எப்ப பணம் கொடுக்கணும் எல்லாமே இந்த வாரத்துல பயங்கரமா நீங்க பிளான் பண்ணி செய்வீங்க. உங்க லேபர் கூட உங்களை திட்ட முடியாது. நீங்க லேபரா இருக்கீங்கன்னா உங்க ஓனர் உங்களை திட்டாத அளவுக்கு நீங்க அழகா லீவு வாங்கிட்டு வந்துருவீங்க. சோ இப்ப இந்த வாரம் மேஷராசிக்கு ஒரு அற்புதமான வாரம். உங்க மனநிலையில ரொம்ப தெளிவா இருப்பீங்க. ஃபர்ஸ்டே முடிவு எடுத்துருவீங்க. செயல்படுத்தும் போது முடிவில்லாத மாதிரி செயல்படுத்தி சக்சஸ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய குலதெய்வம் இந்த வாரம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்ல இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். ரிஷபராசி, தன்னம்பிக்கை மேற்கொள்ளக்கூடிய வாரம். அதாவது ஒரு படி மேல போகும் தன்னம்பிக்கை. இந்த வாரம் சமாளிக்கிறோம், சாதிக்கிறோம், இதை எப்படியும் நம்ம இந்த இடத்துல பிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை நேர்காட்டி உங்களோட லைஃப்ல அடுத்த செக்ஷனுக்குள்ள போறீங்க. அப்ப அதனால எல்லாரும் சொல்லுவாங்க இல்லைங்களா, எப்படி நீ இதெல்லாம் யோசிக்கிற, இவன் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறான், இந்த நேரம் நீ யோசிக்கிறியப்பா அப்படின்வாங்க. அது மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் மற்றவர்கள் உறங்கும் போது இந்த வாரத்தில் நீங்கள் விழித்துக் கொள்வீர்கள். இதுலதான் ரொம்ப ட்விஸ்டிங்க. இந்த வாரத்துல திடீர் துப்புன்னு பாத்தீங்கன்னா பண வரவுகளுக்கான பிளான் போடுவீங்க, ஊர் பயணங்களுக்கான பிளான் போடுவீங்க, சில நட்புகளை சந்திச்சு ரொம்ப புலாகிதம் அடைவீங்க. ரொம்ப ஆனந்தமான வாரம். இந்த வாரத்துல உங்க மனசுல பட்ட சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதுல இன்னும் மெச்சூரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு அற்புதமான மெச்சூரிட்டி, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு திறமை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான வாரம் இந்த வாரம். இந்த வாரம் முழுமையாக சிவ வழிபாடு உங்களுக்கு சிறப்பை உண்டாக்கும். மிதுன ராசி, கடன் தொந்தரவுகளிலிருந்து விடுபடுவதற்கு நேர்த்தியா ஒரு ஐடியா போடுவீங்க. எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, எந்த கடனா இருந்தாலும் சரி, அதுல இருந்து எப்படி விடுபடணும்னு ஒரு நேர்த்தி ஐடியா உங்களுக்கு உருவாகும். அதே மாதிரி பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான அழகான ஒரு வழியை பின்பற்ற போறீங்க. இதெல்லாம் இப்ப பிளான் போடுற ஒரு வாரம். இந்த வாரத்துல யாரை எங்க பயன்படுத்தணும் கரெக்டா பயன்படுத்துவீங்க. அதே மாதிரி இந்த வாரத்துல புது விஷயங்களை பத்தி அதிகமாக யோசிச்சு ஒரு முதலீடு பண்ணுவதற்கு நல்ல வாய்ப்பு. ஏதாவது ஒரு முதலீடு பண்ணலாம், அதை பத்தி சிந்தனை ஏற்படும். ஒரு பிசினஸ்ல, உங்க வீட்டுல ஒரு பொருளை வாங்குறதா இருந்தாலும் அதை பத்தி திங்கிங் இதெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி முன்னாடி கொடுத்த ஒரு வாக்குறுதியை இந்த வாரம் காப்பாத்துவீங்க. இப்ப நீங்க மக்கள் மனசுலயும் சரி, மற்றவங்க மனசுலயும் சரி நிலை பெறக்கூடிய நேரம். உதாசீனப்படுத்தினவர்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க. ஒரு நல்ல ஒரு வைபை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாரம் இந்த வாரம். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களை கொடுக்கிறது பெருமாள் தான். நாராயண வழிபாடு பண்ணுங்க, நல்லதே நடக்கும். கடகராசி, மனசு துள்ளி குதிக்க போறீங்க. இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா இப்படிலாம் என் வாழ்க்கையில நடக்குமான்னு தெரியலையே, ஆனா அடக்கி வாசிக்கணும்ப்பா, பரவாயில்ல, கடவுள் நிறைய வாய்ப்பை கொடுக்குறாருன்னு முற்பகுதி ரொம்ப சிறப்பா இருக்கும். பிற்பகுதி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். வியாழக்கிழமை வரைக்கும் சூப்பர். வெள்ளி, சனி, ஞாயிறு மிக ஹார்ட் ஒர்க் நீங்க பண்ணணும்.
உங்களுடைய திறமைக்கு சவால் விடக்கூடிய வாரம் இது. என்னங்க வேலை வரைக்கும் நல்லா இருந்தது, நீங்க இப்ப வெள்ளி சனி என்னங்க இப்படி சொல்றீங்கன்னு கேட்கலாம். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை பல பரீட்சை உங்களுக்கு நடக்கும், ஒரு பலத்தை நிரூபிக்கக்கூடிய நாட்கள். அதனால என்னன்னா வார எண்டு, வீக்கு எண்டு நமக்கு எண்டு விழுந்துடக்கூடாது. அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால எல்லாத்திலையும் முனைப்பாக செயல்படுங்க, முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. உங்களுக்குள்ள சந்தோஷமே வந்தாலும் கண்ணீராக வரும், அது ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது மாதிரிலாம் சில நல்ல தகவல்கள் முன்னாடி வந்துடுது. பின்னாடி அதை நிலைநிறுத்துவதற்காக நம்ம சில வாக்குகள் கொடுத்துருப்போம், அதை நிலைநிறுத்துவதற்காக பாடுபடக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் உங்களுடைய திறமை பளிச்சிடும், நல்ல விஷயங்கள் நடக்கும். முருகனை நிறைய வழிபாடு பண்ணுங்க. கடகம் சிறப்பா இருப்பீங்க. சிம்மம் ஒரு சிறு துளி வெள்ளம் ஒரு பெரிய ஞானத்தை ஏற்படுத்தும். ஒரு சின்ன விஷயம் உங்க மைண்ட்ல ஸ்பார்க் ஆகும். அது என்னன்னா உங்களை எந்த தவறும் செய்யாம உங்களை ஒரு விஐபியா உயர்த்துவதற்கு இந்த வாரம் ஒரு மிக அழகாக பயணம் பண்ண போகுது. காலம் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்றார், கால பைரவர் உங்க பக்கம் இருக்கார். அதனால ஏதாவது ப்ரிப்பேரா ஒரு பிளான் போட்டீங்கன்னா அது சக்சஸ் ஆகும். ஊர் பயணங்கள் சக்சஸ் ஆகும். சிறு வார்த்தை உங்களை உயர்த்தும். ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு நல்ல ஐடியா கொடுக்கும். பல பேர்கிட்ட பாராட்டு வாங்குறதுக்கு நல்ல ஐடியா கொடுக்கும். நான் அதான் சொல்லிட்டேன், சிறு துளி வெள்ளம் உங்க வாழ்க்கையை பெரிய பிரகாசமாக்க போகுது. வெள்ளம்னா என்னங்க, ஒரு இனிப்பு, ஒரு சின்னதா இனிப்பா ஒரு வார்த்தை எங்க பேச போறீங்க, யாருக்கோ பிடிச்ச மாதிரி நடத்த போறீங்க. அது உங்க வாழ்க்கையை புரட்டி போட போகுது, திருப்தியை கொடுக்க போகுது. பரவாயில்லையா, இதெல்லாம் எனக்கு நடக்குது அப்படின்னு நீங்களே ஆனந்தப்பட போறீங்க. காலம் உங்களுக்கு அழகான பகுதியை உருவாக்க போகுது. இந்த வாரத்துல கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. கன்னிராசி, பாக்கெட்ல இருக்கிற பணம் பல 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 பணம் போகும். ஆமா, இந்த வாரத்துல பணம் பலரை திருப்திப்படுத்தும். நம்ம கிட்ட இருந்த போது அது எப்படி பலரை திருப்திப்படுத்துறது? நம்மளை திருப்திப்படுத்துமானா அவங்க படுற சந்தோஷம் நம்மளை திருப்திப்படுத்தும். இந்த வாரத்துல உங்கள் பண செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும், ஆனா அதுல ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். அவங்க பேசுற வார்த்தைகள் முகம் சுளிக்கிற மாதிரி எதுவும் நடக்காது இந்த வாரத்துல. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வார இறுதியில உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும், மகிழ்ச்சிகள் நடக்கும். சில விஷயங்கள்ல நம்ம தலையெடுத்து நமக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க, முதல் மரியாதைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். வாகன யோகங்கள் கிடைக்கும். ஏதாவது வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டீங்கன்னா பூமி சம்பந்தப்பட்ட யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆக வெற்றிக்கான வாரம். செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும், ஆனால என்ஜாய்மெண்ட்டுக்கு குறைவு இருக்காது. வாழ்த்துக்கள். இந்த வாரம் முழுமையா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. அம்மா பையன் நிரப்பிக்கிட்டே இரு அப்படின்னு வேண்டிக்கிங்க, நிச்சயமா நிரப்புவா, யாரோ கொடுத்துருவான், கவலைப்படாதீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். துலா ராசி, தெய்வீகம் மலர்ந்த வாரம். ரொம்ப வருஷமா நம்ம இந்த நாளுக்காக ஏங்கியிருப்போம். இந்த வாரம் நமக்கு அந்த அளவுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் துளாராசிக்கு. ஆனா ரெண்டு விஷயத்த துளாராசி ரொம்ப கேப்சர் பண்ணணும். ஒண்ணு, யார் என்ன பேசினாலும் அவங்களுக்கு ரிப்ளைவா பார்த்து கொடுங்க. பேசுறாங்களேன்னு ரிப்ளை கொடுத்துடாதீங்க. ஒண்ணு, அது உங்க நிம்மதியை கெடுத்துடும். நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்ல போய் அது பிரச்சனையா போயிடும். அவன் பேசுறதுக்கு ஒண்ணு ஆமான் சாமி போடுங்க, இல்ல சாமி போடுங்க. எதிர்வாகம் வேண்டாம் இந்த வாரத்துல. அதே மாதிரி இந்த வாரத்துல ரெண்டு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒண்ணு, பொருளாதாரம், பணம் கொஞ்சம் செலவு அதிகரிக்கும். இந்த வாரத்துல பயணங்கள், அவசிய பயணங்கள் நடக்கும். உடல்ல கொஞ்சம் ப்ராப்ளங்கள் ஏற்படும், உடம்பு ரீதியா கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை புதன்கிழமையில தெய்வ தரிசனங்கள் அவசியம் பண்ணுங்க. உங்களுடைய ட்ரேட்மார்க் இந்த வாரம் உறுதி செய்யப்படும். இந்த இடத்துல இவங்களை தட்டிக்க முடியாதுன்னு உங்களை பாராட்டுவாங்க. வீட்டில் சமையல் பண்ற பெண்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே சமாளிக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த வாரத்துல நீங்க பாராட்டு பெறுவது உறுதி. பல உண்மைகள் உங்க வாழ்க்கையில் தெரிய வரும், நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான வாரம். இந்த வாரம் முழுமையாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு உண்டாகும். விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆரம்பமாக 2 நாள் திங்கள் செவ்வாய், இந்த 2 நாள் கொஞ்சம் கவனமா இருங்க விருச்சக ராசிக்காரர்கள். யாரும் போறவனை கூப்பிட்டு நம்ம ஒம்பு எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி போறவன்கிட்ட போய் நாம ஒண்ணு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லவும் வேண்டாம். இந்த 2 நாளை மட்டும் நீங்க கடந்துட்டீங்க, மீதி இருக்கிற 5 நாள் உங்களுக்கு சக்சஸ். விருச்சக ராசியில இந்த 2 நாள் வாக்குறுதிகள் வேணாம். சொல்லுவாங்க இல்லைங்களா, பொங்கலை கொண்டாடினோமா, சக்கரை பொங்கலை சாப்பிட்டோமா,
கரும்பை தின்னமா, வாய்க்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு வாயை வேற எங்கேயாவது வாடகை கூட்டம் நமக்கு மாட்டிப்போம். வேணாம், அது சொல்லுவாங்க, இந்த ஊரு வம்பு வேணாம், ஊரு கதையும் வேண்டாம். ஏங்க நமக்கு ஒரு படத்து தியேட்டர்ல போய் படத்தை பார்த்தோமா, என்ஜாய் பண்ணமா, வந்தோமான்னு இருக்கணும். அதை தாண்டி வேற எதுக்கும் போயிடக்கூடாது. அந்த 2 நாள் மட்டும்தான். அப்புறம் மீதி 5 நாள் வச்சு செய்யும். சூப்பர் என்ஜாய்மெண்ட் தான், சந்தோஷம். அந்த 2 நாளோட சந்தோஷம் அங்க நடந்துடும். உங்களுக்கு நல்லா இருப்பீங்க, நிம்மதியா இருப்பீங்க. இந்த வாரத்துல நிறைய நிம்மதிக்கான வாரம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நல்லா தூங்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களே நல்லா ரெஸ்ட் எடுங்க. நிறைய ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. கடைசி 2 நாள் கொஞ்சம் பதட்டத்தில் இருப்பீங்க. அவ்வளவு பெரிய பதட்டம்லாம் தேவையில்லை. அடுத்த வாரம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவான வாரம் இல்லை. அடுத்த வாரமும் மகிழ்ச்சி தொடர்றதுனால நீங்க மகிழ்ச்சி குறைஞ்சிருமோ கடைசி 2 நாள் ஃபீல் பண்ணுவீங்க. வாய்ப்பு இல்லை ராஜா, நல்லா இருப்பீங்க, என்ஜாய் பண்ணுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க, சிறப்பா இருப்பீங்க. தனுசு ராசி, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை, அதாவது பொங்கல். இந்த பொங்கல் காலையில பொங்கல் வச்சிருவோம். அதுக்கு பிறகு நம்மள யாரும் பொங்கல் வைக்காம பார்த்துக்கணும். ஆமா, செவ்வாய்க்கிழமை மத்தியானத்தில் இருந்து சரியா பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வரைக்கும் இந்த 3 நாள் கரெக்டா அந்த செலிபிரிட்டி டேஸ் தனுசுக்கு இப்படி இருக்கு. நம்மள செலிபிரிட்டி யாரும் பண்ணாம ஆக்கணும். நம்மள எல்லாரும் செலிபிரிட்டி ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்கள். முன்னாடி 1 நாள் சிறப்பா இருக்கு, பக்கவா பிளான் போட்டுருங்க. யாருக்கிட்ட என்ன பேசணும், எங்க நீங்களே ப்ரோக்ராம் உண்டு பண்ணிடுங்க. கமிட்மெண்ட் ஆயிடுங்க. கமிட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா பிரச்சனை வராது. அது மாதிரி வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடிய நாட்கள் தான் செவ்வாய், புதன், வியாழன். வெள்ளி, சனி, ஞாயிறு பக்காவா இருக்கு. நீங்க 3 நாள் எப்படி வளைந்து நெளிந்து கொடுத்தீங்களோ மீதி வெள்ளி, சனி, ஞாயிறு அருமையா இருக்கும். எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாகும், நிம்மதியா இருப்பீங்க. ஆனா இந்த முன்னாடி இருக்கிற 3 நாள்ல மட்டும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, யாரையும் பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க. ரொம்ப நீங்க ஒரு கிளவரா நீங்க பிளான் பண்றது நல்லது. இந்த வாரம் முழுமையா குரு வழிபாடு அவசியம். குரு தட்சிணாமூர்த்தி, குரு பகவான பரிபூர்ணமா வணங்குங்க, நல்லது நடக்கும். அதுக்கு அடுத்தபடியா மகர ராசி. இந்த வாரம் ஆரம்பம் சிறப்பு, மகரத்திற்கு குறையில்லை. ஆரம்பம் மிக அருமை. பொங்கல்லாம் அருமையா கொண்டாடிடுவீங்க. கன்னி பொங்கல்லாம் சிறப்பு. அடுத்தது என்னென்ன தப்பு பண்ணோம், ஏன் இது செஞ்சோம், ஏன் என்ன பண்ணோம் அப்படின்னு வெள்ளி, சனி இந்த 2 நாட்கள் கவனமா இருக்கும். ஏன்னா இது நம்மள மற்றவங்க ஆராய்ச்சி பண்ற வாரம். நம்ம இது வரைக்கும் நீங்க முன்னாடியே நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், யார் யாரெல்லாம் நம்ம பேசுறோமோ அதெல்லாம் அவங்க நோட் பண்றாங்கன்னு அர்த்தம். அதனால இந்த முதல் 3 நாள் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்களோ அது 4 நாள். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு பிற்பகல் இருந்து வெள்ளி, சனி இந்த 2-3 நாட்களும் கவனமாக இருங்க மகர ராசிக்காரர்கள். ரொம்ப முக்கியமா என்னன்னா பண செலவுகளை பார்த்து பண்ணுங்க. சில விஷயத்துல அவசியம் இல்லாம பணத்தை இறக்குற மாதிரி இருக்கும். சில விஷயத்துல அவசியம் இல்லாம நம்மள டென்ஷன் ஆகுற மாதிரி இருக்கும், படபடப்புக்கு போற மாதிரி இருக்கும். அதுல மட்டும் கவனமா இருங்க, வேற எதுவும் தேவையில்லை. உடல் ஆரோக்கியத்தில் மெயின்டைன் பண்ணுங்க. கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு, ஒன்றும் குறையில்லை. திங்கள், செவ்வாய், புதனும் ஞாயிறும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நினைச்ச காரியங்கள் நடக்கும். மிக உத்தியோக ஸ்தானங்கள்ல நிம்மதி கிடைக்கும். பல பேரை நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம்னா நல்ல நிம்மதி இருக்கும். இந்த வியாழன் மத்தியிலும் வெள்ளி, சனி மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும், மற்றபடி கெடுதல் இல்லை. நாராயண வழிபாடு செய்யுங்க, மகரம் சிறப்பா இருப்பீங்க. கும்பம், இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில வீக் எண்டு தான் நமக்கு கொஞ்சம் பெண்டு. மற்ற முன்னாடி இருக்கிற 5 நாளும் பெஸ்ட். அதனால கவலையப்படாதீங்க, உங்க ஆசையெல்லாம் நிறைவேறும். என்ன மனசுல ஒரு சின்ன சோகம், யாரா எப்ப நம்ம அடிப்பான், யாரு எப்ப நம்மளை தட்டுவான், யாரு நம்மளை திட்டுவான் அப்படின்னு யாரும் ஒண்ணு நினைச்சுக்கிட்டே இருக்கணும். யாரும் திட்டிடக்கூடாது ஆண்டவா, யாரும் என்ன அடிச்சிடக்கூடாது அப்படின்னு. நான் நல்லதுதான் செய்யறேன், நல்லாதான் இருக்கிறேன், நல்லதுதான் நினைக்கிறேன். ஆனா அவங்களுக்கு மட்டும் அது தப்பு தப்பா தெரியுது ஆண்டவா. இது நீயும் உடந்தையா இருக்கிற, உன்னை கண்டா நான் எங்க இருந்தாலும் உன்னை திட்டணும் முடிவா இருக்குன்னு கும்பராசிக்காரவங்க இப்பயே வார ஆரம்பத்திலே முடிவு பண்ணிடுங்க. அப்புறம் ஆண்டவன் உங்களுக்கு பயந்துட்டு என்ன பண்ணுவார், இந்த வாரம் உங்களுக்கு நல்லதா செஞ்சிருவார். அதனால ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த வாரத்துல முன்னாடி 5 நாள் பெஸ்டா இருக்கு. அதனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் ஓகே சொல்லுங்க, நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதனால உங்களுக்கு அவங்க சப்போர்ட் நிறைய கிடைக்கும். வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தெய்வீக சிந்தனைகள் இருக்கும். பொறுமையினால பெருமை காணுவீங்க. நிம்மதியான ஒரு வாரம். வீக் எண்டு நீங்க என்னன்னா எல்லார்ட்டும் ஒதுங்கி இருங்க. சனி, ஞாயிறு ரொம்ப கவனமா இருங்க, ஒதுங்கி இருங்க. மேக்சிமம் என்னன்னா டிராவல் டைம்ல வீணா பேசிடாதீங்க. பேச்சினால நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு சின்னதா டவுன் வரும், அது வேண்டாம். அதனால பேச்சு வேணாம், வாக்குறுதி வேண்டாம். தெரிஞ்சா தெரியுதுன்றோம், தெரியலன்னா வேண்டாங்கன்னு சொல்றோம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க.
ரொம்ப சிறப்பா இருப்பீங்க கும்பராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்கள் அருள் பெரும் ஜோதியாக இந்த வடிவம் இந்த வாரம் இருக்கும். ரொம்ப நிம்மதியா இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமான வாரம். நிறைய திருப்தியான சம்பவங்கள் நடக்கும். ரொம்ப பெரிய கடமைகளை செய்யற மாதிரி ஒரு நிம்மதி இருக்கும். பல பேருடைய சந்தோஷம், உங்களுடைய மன நிம்மதி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏகோபித்த வாரம். இந்த வாரத்திலே ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான ராசி மீன ராசி தான். ஒரு புது தெம்போட புது சந்தோஷத்தோட உங்க வாழ்க்கைய புது நீட்னஸ் ஆரம்பிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாரம் இந்த வாரம். இந்த வாரத்துல கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். மன மகிழ்ச்சி அதிகமாகும். நல்ல நண்பர்களை சந்திப்பீங்க. பியூர் லவ் எல்லாம் சக்சஸ் ஆகும். அதனால பெஸ்ட் வீக் இந்த வீக் மீனத்திற்கு. இந்த வாரம் முழுமையா முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்க. முழு முதற் கடவுள் மகா கணபதியும் முருகனும் உங்களுக்கு முத்தான சில வாய்ப்புகளை கொடுப்பார்கள். வாழ்த்துக்கள். ஏறத்தாழ இந்த வாரத்துல 12 ராசிகள் 27 நட்சத்திரங்களுக்கு சிறப்பான வாரம், திருப்திகரமான வாரம். எல்லாரும் நல்ல என்ஜாய் பொங்கலை கொண்டாடுங்க. சந்தோஷமா லீவை செலிபிரிட்டி பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாரும் செலிபிரிட்டி ஆகிறோம், என்ஜாய் பண்றோம், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை முழுமையா பெறுறோம். வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். உங்கள் அக்கறை எனக்கு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்குது. என்னுடைய அக்கறை உங்களுக்கு என்னைக்கும் வழிகாட்டும். நல்லதே நடக்கும்.